ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குடல் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குடலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் வெட்டி வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணி வேக விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்ததும் தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஆறினதும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தாளித்து விட்டுடலாம். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கழுவி வச்சுருக்க குடலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி விட வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு கலவையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கமகமான குடல் கிரேவி கிடச்சிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.